ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெய் பிஸ்கெட்டு ரொம்ப பர்ஃபெக்டான முறையில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த நெய் பிஸ்கட் செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளும் அளக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து டீ குடிக்கிற டம்ளர் எடுத்திருக்கேன். இது 100 ml வரும். இதுவே அளவு டம்ளராக வச்சுக்கலாம். இதில் நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணலாம், இல்லை நான் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைகள்லாம் நான் செய்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா கடைகள்லாம் வந்து ஃபுல்லாக நெய் ஆட் பண்ணிவிட்டு செய்ய மாட்டாங்க. ஒன்று டால்டா அல்லது ஆயில் சேர்த்து செய்வாங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வாசனைக்காக நெய் சேர்க்குறேன். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு இந்த ஆயிலும் நெய்யும் சேர்ந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் அதை வந்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவு கலக்குனா போதும். அதே டம்ளர்லேயே 3 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன். 1 டம்ளர் எண்ணெய், 1 டம்ளர் சர்க்கரை, 3 டம்ளர் மைதா மாவு. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டு கூட செய்யலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஏலக்காவை அதோட தோல் நீக்கிட்டு விதைகளை மட்டும் நல்லா தூள் பண்ணி இது கூட சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதே அளவில் செஞ்சிங்கன்னா பிஸ்கெட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. வந்து கைகளை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு அந்த எண்ணெய் சர்க்கரைலாம் சேர்க்கும்போது ஒரு லைட்டான ஈரப்பதத்தோட கைகளில் ஒட்டாமல் வரும். இதுதான் பிஸ்கெட்டுக்கு சரியான பதம். இப்போ கையில் நல்லா பிடிச்சி பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. அது உடச்சி விட்டிங்கன்னா அப்படியே தூளாக உதிரும். இதுதான் பதம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா தட்டி விட்டு சரிசமமாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். இப்போ இதில் ஒவ்வொரு பிஸ்கெட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க, இல்லாட்டினா உடஞ்சிரும். இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பிஸ்கெட்டும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ண பிஸ்கெட்லாம் நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. இந்த பிளேட்டில் தான் நம்ம இந்த பிஸ்கெட்லாம் வந்து வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அடிக்கோங்க. இப்போ பிஸ்கெட்லாம் வந்து பிளேட்டில் அடிக்காச்சு. இப்போ ஒரு பாத்திரம் நான் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இது ஏற்கனவே நிறைய டைம் யூஸ் பண்ண உப்பு, அதனால் இந்த கலரில் இருக்குது. இந்த உப்பு வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு பிஸ்கட் பிளேட்டை இதை வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ மிதமான தீயில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே பிஸ்கெட் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். எனக்கு இப்போ 12 நிமிஷத்தில் வந்து இந்த பிஸ்கெட் குக் ஆகி வந்திருக்குங்க. லோ ஃப்ளேமோட கொஞ்சம் அதிகமாக வைங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கரைஞ்சிருவீங்க. பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக பிஸ்கெட் வந்து வெந்து வந்திருக்கு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.